தமிழ் மக்களுக்கு வணக்கம். தூய்மை பணியாளர்கள், இந்த துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் 9வது நாளாக நீடித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று ஒரு ட்ராமா நடந்திருக்கிறது. அந்த ரிப்பன் பில்டிங் அது வெளியிலே அந்த போராட்டக்காரர்கள், அந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தொடர் போராட்டமாக அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே நம்ம மேயர் பிரியா, செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மேயர் பிரியா அவர்களும் அவருடன் சேர்ந்து இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபுவும் அங்கே சென்றிருக்கிறார்கள். அதுவும் எப்போ திரும்ப போகிறாங்க? நள்ளிரவில் செல்கிறார்கள். எதுக்கு நள்ளிரவில் போகிறீங்க? காலையில் போக வேண்டியதானே? ஏன் நள்ளிரவில் போகணும்? நள்ளிரவில் சென்றால் அங்கே மீடியா கூடாது, மீடியா வெளிச்சம் வராது, செய்தி வெளியே வராது அப்படின்றதுக்காக நள்ளிரவில் சென்று மர்மமாக இவர்கள் விசாரணை. என்னுடைய கேள்வி என்னென்னா, நள்ளிரவில் கருணாநிதி வீட்டுக்கு போனால் விசாரணைக்கு வரமாட்டேன்னு நீங்கள் அடம்பிடிக்க முடியும், கதவை திறக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். காலையிலேருந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மாறி மாறி தப்பிச்சு ஓடிக்கிட்டு, அதுக்கப்புறம் போய் கோல்மால்புரம் வீட்டில் பூந்துக்கிட்டு கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி கலாட்டா பண்ணிவிட்டு, அதற்கப்புறம் கதவை திறந்ததுக்கப்புறம் நான் வர முடியாது என்று அடம் பிடித்து, அப்புறம் கக்கூசில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு மாறனுக்கு ஃபோன் போட்டு, இதெல்லாம் நள்ளிரவில், அதாவது நள்ளிரவில் கருணாநிதியை விசாரிக்க கூப்பிட்டால் மட்டும் அது தப்பு. ஆனால் நள்ளிரவில் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்கிற பேரில் நீங்கள் போய் மிரட்டலாம். அதுவும் அங்கே சென்றிருக்கின்ற பேட்டை ரவுடி. இவனை ஏன் பேட்டை ரவுடின்னு சொல்கிறேன்னா, அவன் புத்தியை காட்டுறான் பாருங்க. அங்கே போய் எங்கள் முதலமைச்சரையே திட்டுவீங்களா? ஏன் உங்கள் முதலமைச்சர் என்ன போய் இப்படி வானத்தில் இங்கே குதிச்சிட்டாப்லையா? யார் முதலமைச்சர்? நம்ம ஜோக்கர் ஸ்டாலின் தானே. இங்கே ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு 1000 வாக்குறுதிகளை அள்ளி வீசியவர் தானே. அப்போ நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம். நாங்கள் தூய்மை பணியாளர்கள், இந்த சமுதாயத்தின் அழுக்கை அகற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதில் பாருங்கள், அந்த பெண் பேசுகிறாங்க பாருங்கள். விவசாயிகள் சேற்றிலே கால் வைத்தால் தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பீயில கை வைத்தால் தான் அவங்க சாப்பாட்டிலே கை வைக்க முடியுங்கிற நிலை அவங்களுக்கு இருக்குது. இது இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 9 நாட்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாயை திறக்கல. எங்கே போனான் அந்த சூர்யா? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவலங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய அந்த பொறுக்கி எங்கே போனான்? ஸ்டாலின் வீட்டில் போய் நிற்கிறான். எங்கே போனார்கள் இந்த சமுதாய செயற்பாட்டாளர்கள் எல்லாரும்? பீஷ் மனுஷ் எங்கே போனான்? கோவன் எங்கே போனான்? இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம சேகர் பாபு விஷயத்துக்கே வருவோம். பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் அப்படின்றத திமுக அதன் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. அதாவது பக்கம் 44 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள், மேனிஃபெஸ்டோ என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேர்தல் வாக்குறுதிகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க, பக்கம் 44 மிக தெளிவாக தூய்மை பணியாளர்களை அரசு நிரந்தரமாக பணியமர்த்தும் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறீர்களே அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்கும் பொழுது, சேகர் பாபு என்கிற அந்த ஸ்னேக் பாபு என்கிற அந்த பேட்டை ரவுடி என்ன சொல்கிறான்னா, யார் கொடுத்தாங்கன்னா உன் தலைவன் தான் கொடுத்தான், அந்த தத்தி ஸ்டாலின் தான் கொடுத்தான். இப்போ அங்கே கேள்றா, எங்ககிட்ட எகிற. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீலம் அந்த பண்பாட்டு மையம், அந்த நீலம் பண்பாட்டு மையம் அவங்களுடைய மைக்கை போட்டிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் எல்லா சேனல்களுடைய மைக்கும் தான் இருக்குது. முக்கியமான ஊடகங்கள் அப்படின்னு கருதப்படுகின்ற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று கருதப்படுகின்ற அந்த ஊடகங்கள், அதை தவிர்த்து யூடியூப் சேனல்கள் அப்படின்னு எல்லாரும் தான் வைக்கிறாங்க. ஏன் திமுகவை சேர்ந்த யூடியூப் சேனல்கள்லாம் போயிட்டு மற்ற அரசியல் தலைவர்கள்ட்ட கேள்வி கேட்கறது இல்லையா? சீமானிலிருந்து ஆரம்பித்து அத்தனை அரசியல் தலைவர்களிடமும் கேள்வி கேட்கறது இல்லையா? அவர்களெல்லாம் பதில் சொல்கிறது இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா இவன் பதில் சொல்கிறான். உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் மீடியாவுக்கு தான் பதில் சொல்லுவேன். யார் மீடியாவில் முடிவு பண்ணுறதுக்கு நீ யாரா? முதல்ல நீ அறநிலையத்துறை அமைச்சர் தானே, நீ எப்படி அங்கே வந்த? இவன் தோரணையை பாருங்க. இவனை ஏன் பேட்டர் அப்படின்னு சொல்கிறது இப்போ புரியுதா? இவன் தோரணையை பாருங்க, என்ன பேசுகிறான்றது பாருங்க. 2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் அந்த பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் கேள்வி. பார்த்தீங்களா நீ என்ன பேசுகிறான்னு? ஏன் நீ பதில் சொல்ல மாட்டியா? இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா, அறநிலையத்துறை அமைச்சர்னு நீ எதுக்கு பேசுகிற? அங்கே செட் ப்ராப்பர்ட்டி
பக்கத்தில் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு அவங்க மேயர் பிரியா பேச வேண்டியது தானே? உத்தரவாதத்தை அவங்க தானே அளிச்சிருக்காங்க, அவங்க பேசட்டும். நீ ஏன் பேசுகிற? நீ அறநிலைத்துறை அமைச்சர் தானே. உனக்கும் தூய்மை பணியாளருக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன இடத்துக்கும் ஆஜராகிற? ஏன் ஆஜராகிறப்பலன்னா அதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குது, அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இன்சைட் ரிப்போர்ட்டாக நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேகர் பாபு தான் இந்த போராட்டம் ஆரம்பிப்பதற்கே மூல காரணம். ராம்கி என்கிற நிறுவனத்துடன் இவர்கள் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த ராம்கி என்கிற நிறுவனத்திடமிருந்து நேருவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அந்த ஊராட்சித்துறை கையில் வைத்திருக்கின்ற நேருவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற நபர்கள், நேருவுக்கே அது தெரியுமான்னு நமக்கு தெரியாது. அந்த நபர்கள் 10% கமிஷனை வாங்கிட்டாங்க, அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. அட்வான்ஸாக வாங்கிவிட்ட நிலையில் அந்த விவகாரம் சேகர்பாபுக்கு தெரிய வருது. நான் சென்னையில் கோல் வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாமல் சென்னையில் நீங்கள் இங்கே கமிஷன் வாங்கிட்டு போவீங்களா? அது எப்படி? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவகாரத்தை கொண்டு வந்து இந்த தூய்மை தொழிலாளர்கள்ட்ட இவங்கள்ட்ட அதை துப்புரவு தொழிலாளர்கிட்ட இவர் ஏற்றி விட்டு நீங்கள் போராட்டத்தில் குதியுங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். இவன் எதிர்பார்க்கலன்னா இது இவ்வளோ பெருசாக பூதாகரமாக வெடிக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவர்களுக்கு அப்போ தெரியாது. சரி, இவன் ஏதோ நம்மளோட அக்கறையில் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் உட்காடுறாங்க போராட்டத்தில். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இதில் எவ்வளோ சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்முடைய வாழ்வாதாரமே போகக்கூடிய நிலையில் இது இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ நள்ளிரவில் முதலமைச்சரே தப்பாக பேசுவியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நான் தான் அவனை உட்கார சொன்னேன் அப்படின்றான். நீ உட்கார சொன்னால் உட்காரணும், நீ எழுந்து போகணும்னு சொன்னால் நாங்கள் எழுந்து போகணுமா? உனக்கும் நேருவுக்கும் அல்லது நேருவுக்கு நெருக்கமாக இருக்கவர்களுக்கும் இருக்கக்கூடிய கமிஷன் பஞ்சாயத்தில் நாங்கள் தான் பகடக்காயா? உங்கள் ஊழல் போதைக்கு நாங்கள் தான் ஊறுகாயா? அப்படின்ற கேள்வியைத்தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நீ உட்கார சொன்னால் நான் உட்காரணும், நீ எழுந்து போக சொன்னால் நாங்கள் எழுந்து போகணுமா? நம்ம உன்னோட ஏவல் இவர்களை ஏஜென்ட்டுகளை நாங்கள்? அதெல்லாம் நடக்காது. நாங்கள் நியாயமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நியாயமான கேள்விகளுக்கு நியாயமான பதில், ஒழுங்கான பதில் வர வேண்டும் அப்படின்றதுக்கப்புறம் தெரிச்சு ஓடுறான். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னர் ஸ்டாலின் கூப்பிட்டு டோஸ் கொடுத்துருக்காரு. யாருக்கு? இந்த பேட்டை ரவுடிக்கு. நீ என்ன உன் இஷ்ட கருணாநிதிக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை யார் இந்த பிரச்சனையை கலப்ப சொன்னது அப்படின்ட்டு இவனுக்கு காசு அடிக்கிறதுக்கு இந்த இடம் அந்த இடம்னு இல்லைங்க. இவங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் மீது அக்கறையும் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நேரு தரப்பிற்கு செல்லக்கூடிய அந்த கமிஷனில் தனக்கு கட்டிங் வரலையே என்பது மட்டும்தான் இவங்களுடைய பிரச்சனை. அதற்காகத்தான் இவன் ஆரம்பித்து வைத்தான். இவன் ஆரம்பித்து வைத்தது இவனுக்கே ஆப்பாக முடியும் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. அதில் தான் டென்ஷன் ஆகிறான். நள்ளிரவில் போய் அவன் உட்காடுறான், மிரட்டுறான், பத்திரிகையாளர்களை மிரட்டுறான். நீ என்ன எல்லாரையும் மிரட்டுற? நீ என்ன தேவ தூதனா? யார் நீ? முதல்ல ஸ்டாலின் வீட்டில் மளிகை கடை சாமான் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்த ஒரே காரணத்திற்காக நீ இன்றைக்கி எம்எல்ஏ, அமைச்சர். மற்றபடி நீ யார்? நீ என்ன மக்கள் சேவகனா நீயே? அப்போது என்ன வேணாலும் நீ செய்யலாம். ஏன்னா உன்னுடைய அதிகாரம் இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கிறது அப்படின்றதுனால நீ இங்கே மிதப்பா சுற்றிக்கிட்டு இருக்க. உன் பேசு தோரணையிலேயே பார்க்க தெரியுது. பக்கா ரவுடி, பொறுக்கி அப்படின்றது அப்படியே நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கு. இவனெல்லாம் அறநிலைத்துறையில் அமைச்சர் வேறு. அசிங்கம். இந்த அசிங்கம் தான் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்காவது மீடியாக்கள் முடித்து கொண்டு இதை வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும். இவர்கள் அதற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் நடத்தக்கூடிய விழா. என்ன விழா? சன் டிவி தயாரிக்கிறது. எதை தயாரிக்கிறது? மத்திய சென்னையுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நெஞ்சு வரைக்கும் பேண்டை போட்டு வருவான் பாருங்க, ஃபேராக்ஸ் பேபி மாதிரி மூஞ்சி வச்சுருப்பான் பாருங்க. அவன் அந்த தயாநிதி மாறன், அவன் அண்ணன் கலாநிதி மாறன், இந்த கேடி திருடர்கள், இந்த கேடி பிரதர்ஸோடைய தயாரிப்பில் வரக்கூடிய சன் டிவியுடைய கூலி திரைப்படம். அந்த திரைப்படத்துடைய விழா எங்கே? ரிப்பன் பில்டிங்க்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நேரு உள்ளரங்கில் நடக்குது. அங்கே நடக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் நடக்கக்கூடிய அந்த விழாவுக்கு வர முடியுது. யாரால்? அந்த உதவாநிதியால் வர முடியுது. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க பாருங்கள், அந்த வீடியோ கேட்குறாங்க பாருங்கள், இவன் ஸ்டாலின் இந்த கருணாநிதி, இத்துப்போன கருணாநிதிக்கு இவர்கள் வைத்திருக்கின்ற அந்த சிலைக்கு மாலை போடுவதற்கு வர முடியுது.
ஆனால் எங்களை வந்து சந்திக்க முடியாதா அப்படின்றது நியாயமான கேள்வி. ஏன் மேயர் பேச மறுக்கிறார்? ஏன் அந்த துறை அமைச்சர் வர மறுக்கிறார்? இந்த கேள்விகளுக்கு இவர்களிடம் விடையே இருக்காது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் மீடியாவை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுதுதான் மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை வந்து உதச்சி வெளியில் அனுப்புறதுக்கு. அது நடக்கத்தான் போகிறது. அதற்கான அந்த ரிஹர்சல் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்கெல்லாம். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சேகர்பாபு கிளப்பி விட்ட பிரச்சனை, அதுவும் நேருக்கு எதிராக சேகர்பாபு கிளப்பி விட்ட பிரச்சனை இன்றைக்கு திமுகவுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக, திமுக அரசாங்கத்திற்கே ஒரு பிரச்சனையாக வந்து முடிந்திருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.